மாலை வணக்கம். மணி கரெக்டாக 1:42. குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்னைக்கு ட்ரிப்பு 1:42 ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ தான் வண்டிக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஸோ டில் நைட்டு 12 மணி வரைக்கும் 10 ஹவர்ஸ் 11 ஹவர்ஸ் கிட்ட வருதா. ஸோ பார்க்கலாம். 4000 ரூபா ஓட்டணும். திருப்பி கொஞ்சம் என்ன பண்ணுறது, ஓட்டலான கல்யாணம் வருது, இது வருது, அது வருது, போய் தான் ஆகணும். அதையும் ஸ்கிப் பண்ண முடியாதுல்ல. ஸோ இன்றைக்கி மடமடன் ட்ரிப் எடுக்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ட்ரிப் வரட்டும், எடுத்துகிட்டு முடிச்சுட்டு அமௌண்ட்டை வந்து பேசுகிறேன். ஸோ வெயிட் பண்ணலான் ட்ரிப்புக்கு. ட்ரிப்பை முடிச்சுட்டு திருப்பி வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ட்ரிப்பு முடிச்ச அமௌண்ட் எவ்வளோனா 201 காட்டுச்சு. கஸ்டமர் பே பண்ணதோ 201 கரெக்டாக. ஸோ ரெண்டாவது எக்மோர்லேருந்து திருமுலை வாயில் வந்து எடுத்தோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுனா 399. அதுவும் கஸ்டமர் பே பண்ணது 400 1 ரூபா. ரெண்டாவது ட்ரிப்பும் 1 ரூபா. ஸோ 2 ட்ரிப் முடிச்சிருக்கோம். 600 வந்து முடிச்சிருக்கோம். ஸோ திருமுலை வாயில் வெயிட்டிங். சாப்பிடல இன்னும். ஸோ என்ன ஸ்நாக் மாதிரி எதனா சாப்பிட்டுட்டு 3ஆவது ட்ரிப் போகலாம். முடிச்சுட்டு என்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் ட்ரிப் முடிச்சாச்சு. 595 ரூபா காட்டுச்சு. ஸோ கஸ்டமர் பே பண்ணது, கஸ்டமர் இறக்கி விடும் போது வந்து திருமுலை வாயிலேருந்து வேளச்சேரி பிரிட்ஜு கிட்ட 596 காட்டுச்சு. ஸோ டிராஃபிக்னால அப்டேட் ஆகி 640 கஸ்டமர் பே பண்ணது 650. 3ஆவது ட்ரிப்பு. ஸோ 1240 ரூபா இது வரைக்கும் ராபிட்டோவில் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்பு முடிச்சிட்டேன். அங்கே எங்கே நம்ம ஃபீனிக்ஸ் மால்லேருந்து மந்தவேலி ஆழ்வார்பேட் ஆழ்வார்பேட்டில் முடித்தோம். 400 ரூபா 2 ட்ராப். ஒன்று போயஸ் கார்டனில் ஒன்று, ஆழ்வார்பேட் ஒன்று. என்னென்னா 400 ரூபா பே பண்ணாங்க. அதை தான் காட்டுச்சு பே பண்ணாங்க. எக்ஸ்ட்ராலாம் அதை கேட்கல. அந்த கஸ்டமரு டம்முன்னு வச்சார் டோரை. சரியான காண்டாயிடுச்சு. அப்போ நான் கூப்பிட்டு திட்டினேன், உங்கள் வண்டியாக இருந்தால் அது மாதிரி பண்ணுவீங்களா நீங்கள் அப்படின்னு. இல்லை சாரி அங்கே சாரி சொல்கிறதுக்காக நம்ம வந்து கேட்கல. சரிங்களா, நம்ம வண்டி ஒரு க்ளோஸ் பண்ணுறது லைட்டாக தட்டினா போடல. இப்படி என்ன அடிக்கிறீங்க, யாரையும் தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி. நேற்று சொன்ன மாதிரியே எனக்கு ஆச்சா. நேற்று சொல்லினே இருந்தேன். இன்னைக்கு அவராக வந்து மாட்டினார். கேட்டவுடனே தான் எனக்கு திருப்தி ஆச்சு. சாரி தெரியாமல் பண்ணுறது. எப்படி தெரியாமல் பண்ணுவீங்க? என்னவோ அது எத்தனை வாட்டி நான் எவ்வளோ போயிட்ட சொல்கிறேன் கஸ்டமர்கிட்ட. பட் திருப்பி வந்து இதை தான் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறதோ தெரியல. ஸோ அடுத்த ட்ரிப் எடுத்திருக்கேன். நம்ம மயிலாப்பூர்லேருந்து கோவூருக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு முடிச்சுட்டு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். 560 rupees received on தேங்க்யூ. நாங்கள் பண்ணலாம், நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ லீவர்லாம் பழைய வண்டியில் தான் இல்லை அது உடஞ்சிச்சு. ஒரு கஸ்டமர் உடச்சிருப்பாங்க. தேங்க்யூ சார். நான் அப்படியே போயிடுறேன் சார். ஓகே. ஸோ லாஸ்ட்டு ட்ரிப்பு முடிச்சிட்டோம். மயிலாப்பூர் டு கோவூர் 536 அமௌண்ட்டு கஸ்டமர் பே பண்ணது 560. ஸோ டிப்பு வந்து ஒரு 24 வந்து டிப்பு இந்த ட்ரிப்பில். ஸோ கோவூர்லேருந்து இப்போ கிடைக்கணும். அதுதான் என் டாஸ்கே. பார்க்கலாம். 160 பூந்தமல்லி. ஐயோ, அப்படியே கொடுக்குறாங்களே ஊருக்குள்ளே. என்னை வீட்டுக்கு கூட்டின்னு போக மாட்டாங்க போல இருக்கு. அப்படியே போயினே இருக்கு பூந்தமல்லி. ஐயோ, அப்படியே ஊர் உள்ள இங்கே வரக்கூடாது. 20 ஹவர்ஸ் இன்கம் சொல்லுங்க ப்ரோ. ஒரு பிரதர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 20 ஹவர்ஸ் நான் ஓட்டுறேன் பிரதர். 20 ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு ஓட்டினேன். அதை நான் சொன்னேன், அது எப்படின்னு புரியும் தெரில. பட் நான் ஒரு நாள் ஓட்டுறேன். 24 ஹவர்ஸ் ஒரு நாள் சேலஞ்ச். இப்போ எடுக்க முடியாது. ஒரு நாள் கண்டிப்பாக 24 ஹவர்ஸ் நான் சேனலில் எடுக்கிறேன். அப்போ வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலையில் 10லேருந்து மறுநாள் காலையில் 10, அது மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணி ஓட்டி பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு தெரியும். சொல்கிறேன். இப்போ தான் பார்த்த ஒரு கமெண்ட் ஒன்று வந்துச்சு, அதனால சொல்கிறேன். ஸோ கம் டு த டாபிக். இந்த அப்பார்ட்மெண்ட்டாக இங்கேருந்து போகிறதுக்கே வெளியே 1 கிலோமீட்டர் ஆகிடுது. ஸோ போயிட்டு ட்ரிப்பு எடுக்கிறனா, ட்ரிப்பு எடுத்துகிட்டு முடிச்சேன்னா அந்த கதை, ட்ரிப் எடுக்கலன்னா என் சோக கதை. ஸோ என்ன கதைன்னு பார்த்துட்டு வரேன். 298 அமௌண்ட் காட்டுச்சு. சவுண்டு குறைச்சிக்கிறேன் அதிகமாக. 298 காட்டுச்சு. ஸோ ட்ராப் வந்து முடிச்சிட்டோம். எங்கன்னா சைதாப்பேட் தான் முடித்தோம். 12 கிலோமீட்டர். 298 காட்டுச்சு. கஸ்டமர் பே பண்ணது 310. ஸோ நம்மளுக்கு டிப்பு பார்த்தீங்கன்னா 12 ரூபா டிப்பு இந்த ட்ரிப்பில். ஸோ அடுத்தது என்ன ட்ரிப்புன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரிப் எடுக்கணும்ல, என்ன ட்ரிப்புன்னு பார்த்துட்ருக்கேன்.
ட்ரிப் வரட்டும் முடிச்சுட்டு பேசுகிறேன். மணி கரெக்டாக 10:45 ஆச்சுல. இப்போ முடிக்கணும், ஒரு டீசெண்டான ஒரு அளவுக்கு முடிக்கணும்ல, ஒன்றுமே முடிக்கல. ஸோ இது வரைக்கும் 2600 முடிச்சிருக்கோம். ஸோ 1400 டு கோவா இல்லை போவான்னு தெரியல. நகைச்சுவை வேணாம் இந்த இடத்துல, நானே சொல்லி நானே சிரிச்சுக்கிறேன் கருமம். என்னன்னா பார்க்கலாம், ட்ரிப்பு வரட்டும். ட்ரிப்புக்கு வந்துட்டு பேசுகிறேன் திருப்பி. வாய் வளருது. ட்ரிப்பு வரட்டும், திருப்பி வந்து உங்ககிட்ட என்ன கதைன்னு சொல்கிறேன். அமௌண்ட்டு, டிஸ்டன்ஸு, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டேன். அசோக் நகர்லேருந்து எம்டியாக வரணும் கிளம்பினே வந்தேன். வடபழனிலேருந்து வண்ணாரப்பேட் ஒரு இது வந்து விழுந்துச்சு. அப்படியே வண்ணாரப்பேட்டுக்கு வந்தாச்சு. 343 கஸ்டமர் பே பண்ணது 360. ஸோ இதுலேயும் வந்து 13 ரூபா 12 ரூபா வந்து டிப் கிடச்சிருக்கு. இது வரைக்கும் 2817 வந்து இதில் ஓட்டியிருக்கோம், ராப்பிட்டோ. ஸோ ஊபரில் எதுவும் ஓட்டலை இன்னைக்கு. ஸோ ஒரு 3 ரூபா முடிக்க பார்க்கலாம். இது சின்ன ட்ரிப் எதுனா இருந்தால் 2 ரூபா மினிமம் கையில் வேணும்ல. ஸோ பார்க்குறேன், கம்மியாக ஓட்டிகிட்ருக்கேன். ஒரு நாள் 4000 ஓட்டினா மீதி 2 நாள் வந்து கம்மியாக ஓட்டுறேன். அப்படி இருக்கக்கூடாது. மணி கரெக்டாக 12:58. ட்ரிப்பு வெயிட் பண்ணி பார்த்தேன், வரல. ஸோ என்ன பண்ண போகிறேன், வீடியோ உட்காந்து மழை பண்ணிவிட்டு காலைல கொஞ்சம் தூக்கம் கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஒரு 10 மணி 8 to 10 மணிக்குள்ளே வண்டி எடுக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்க போகிறேன். பண்ணாதான் கொஞ்சம் ரொட்டீனை மாற்றணும், இல்லை இப்படி வேலையாகாது. ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. 28 டிப்ஸ்லாம் சேர்த்து 2950. ஸோ இதில் டீசல் வந்து 1200 டீசல். ஏன்னா டீசல் ரேட் ஏறிச்சு. 500 தான் போடுவேன். இப்போ 600 போடுறதுனால 1200 ஃபுல் பண்ணிட்டு ஓட்டியிருந்தேன் ஃபஸ்ட்டு. இப்போ வண்டி அந்த இன்ஜெக்டர் இஷ்யூனால இந்த மாதிரி 600 கனெக்ட் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ என்ன படம் ஓடிட்டுருக்கு, நம்ம விஜய் ஆண்டனி அவங்க படம் வந்து புது படம். பார்த்துட்டே வண்டி ஓட்டுறீங்கன்னா அப்படின்னா இல்லை, டைவர்ஷனுக்கு போர் அடிக்குது, கேட்டுகிட்டே இருக்கு, கதை கேட்டுகிட்டே ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கம் டு த டாபிக். என்னன்னா 2950 இன்னைக்கான ஏர்னிங்ஸ். ஸோ நம்மளுக்கு 1200 வந்து டீசலுக்கு போயிடுச்சு. ஸோ அப்படி போனால் கூட 1800 ரூபா வந்து 850 ரூபா. அதில் ராப்பிட்டோ ரீசார்ஜ் 2 வாட்டி போச்சு. ஸோ இன்றைக்கான இன்கம் வந்து 1650 இன்னைக்கான இன்கம். ஸோ கம்மி, 1500 ரூபான்றது கம்மி. ஸோ ரோட்டின் நான் வீடியோ உட்காந்துடுறேன். ஸோ அதனால் என்னால் எதுவுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ வீடியோவும் இருக்கணும், அதுவும் பண்ணணும். ஸோ நாளைக்கு கொஞ்சம் தூக்கம் கெட்டு போனாலும் காலைல எழுந்து இந்த வேலையை முடிச்சு சீக்கிரம் வந்துட்டு நம்ம வீடியோ டைமிங் கொஞ்சம் மாறும், பட் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ஓட்டணும். ஏன்னா எனக்கு இது மாதிரி இருந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, கைக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் கிடைக்காதனால. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நாளிலேருந்து கொஞ்சம் டைமிங்கை மட்டும் மாற்றணும். லாரியை வந்து இப்படி நிறுத்தி வச்சுக்கிறாங்க. என்ன ரோடு போடுறாங்களா என்னன்னு தெரில. ஃபுல்லாக வந்து தெருவே தெரில, பிளாக்கு தெருவே ரோடு போடுறாங்க பொழுது, தெருவே வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு ஏரியா கிட்ட என்டர் ஆகிட்டோம். இவ்வளோ நேரம் வரல ட்ரிப்பு உட்காந்துக்கும் போது. ஒரு லாஸ்ட்டாக ஒரு ட்ரிப் ஒன்று எடுத்து 6 பேரா எக்ஸ்ட்ரா 50 ரூபா தரேன். நான் எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுத்தா ஏற்றவே மாட்டேன். அதான் 6 பேர். சூப்பராக இல்லை? எஸ்யூ போகிறது வந்து காசை மிச்சம் பண்ணணுன்னு எப்படிலாம் புக் பண்ணுறாங்கன்னா தான் பார்க்குறேன். நான் 6 பேர் 50 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன், வந்ததே கம்மி இல்லை. 6 பேர் சென்ட்ரல்லேருந்து இப்போ வெளியாக்கும் ட்ராப்பு, 6 பேர் 50 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன். 4 பேர் தான் அலோடு வண்டியில். சரி, ஏதோ சின்ன பசங்க இருந்தால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில், எல்லா டைம்லும் இல்லாமல் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ன்றது பரவாயில்ல. 6 பேருன்ட்டு நான் கேன்சல் பண்ணிட்டு வந்தேன். அப்படிப்பட்ட ட்ரிப்பே வேணாம். வண்டி ஏற்கனவே அது மாதிரி பண்ணி தான் வண்டி நாஸ்தியாக போச்சு. காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட தேவையில்லை. ஸோ இன்னைக்கு 1650 டே பை டே 3000 ரூபா 2500 ரூபா எடுத்துருந்து அப்படியே பாதி கம்மியாகிட்டே வருது. ஸோ சரி இல்லை, மாற்ற ஆரம்பிக்கணும். கூலிங் எல்லாமே வந்துடும் வாய் வலி வச்சு. அது மாதிரி இது ரோடு. ஸோ என்ன சொல்ல வந்தேன், வந்துட்டாங்க எல்லாம் வந்துட்டாங்க, ஏரியா கைஸ்லாம் வந்துட்டாங்க. சவுண்டு கேட்குது, நாய் தான் சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல நாளாக அமையட்டும். இது மாதிரி வந்து
பண நெருக்கடி, ட்ரிப்பு வராமல் இது மாதிரிலாம் இல்லாமல் நாளைக்கு ஒரு நல்ல நாளாக நம்மளுக்கு அமையணும் நம்புகிறோம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். இது நான் உங்கள் கௌதம்.